உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதம் 30 நாளும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மிக துல்லியமான கணிப்போடு வந்திருக்கேன். ஒவ்வொரு கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க, என்ன சாராம்சத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து வந்திருக்கோம். இது முழுமையாக நான் முதலே சொல்லிடுறேன், கோச்சார பலன்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்கள் நிலைகள் இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கான யோகங்கள் என்ன, அவயோகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எவ்வளவு சுவாரஸ்யங்களையும் எவ்வளவு அதிர்ச்சிகளையும் நமக்கு வச்சுருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நீதி தேவனின் ஆசி பெற்ற ஆதிபத்தியம் பெற்ற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மிக சிறந்த உன்னதமான ராஜயோக காலம் அப்படின்றத சொல்லலாம். நல்ல நல்ல செய்திகள் கடல் கடந்து உங்களை சேரப்போகுது. வெளிநாட்டு யோகங்கள் பிரமாதமாக இருக்குது. நீங்கள் பல நாள் முயற்சி பண்ணி தடைபட்டு இருந்தக்கூடிய உங்களுடைய அனைத்து முயற்சிகளும், வெளிநாட்டு பயணம் மட்டும் இல்லாமல் எல்லா முயற்சிகளும் வெற்றியாகும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல அடையாளங்களோட இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கிரக சூழல்கள் காரணங்களை நான் சொல்லிடுறேன். உங்களுடைய ராசிநாதன் பயிற்சி ஆகிட்டு மார்ச் 6ஆம் தேதி பயிற்சியாகி மீனத்துக்குள்ளே போயிட்டார். மீன ராசியில் இருக்கார். அது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல சனி பகவான், ராசிநாதன் 3ல் மறைகிறாரு அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேணாம். 3ஆம் இடத்துக்கு போனாலும் அது சுபருடைய வீடு, குரு பகவானுடைய வீடு. கடல் ராசி மீன ராசி, உங்களுடைய ராசி மகர ராசியுமே நீர் ராசி தான். அதனால் ஒரு நீர் ராசி கிரகம் இன்னொரு நீர் ராசி, அதாவது வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம். ஸோ அப்படி ராசிநாதன் மீனத்துக்கு போயிட்டார் அப்படின்னாலே வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அங்கே அவர் மட்டுமா இருக்கார் அப்படின்னா கிடையாது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்குரிய செவ்வாய் அங்கே தான் இருக்கார். ஸோ செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கு 4 மற்றும் லாபஸ்தானத்துக்கு 4ஆம் இடம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக அவரும் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக உங்களுடைய ராசிநாதன் சனியும் செவ்வாயும் கால பகைக்கிறாங்க. அதாவது ஒன்று சேரும் போதெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அது. ஸோ இந்த கிரகச்சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் எப்படி நல்ல பலன் கிடைக்கும் நம்ம ராசிக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்றது உபஜய ராசி. உபஜய ராசியில் விதி அடிப்படை அதாவது விதி ஒன்று உண்டு, விதி விலக்கு ஒன்று உண்டு. அந்த வகையில் விதிப்படி சனி ராகு சேரக்கூடாது, சனி செவ்வாய் சேரக்கூடாது. இங்கே சேர்றாங்க. அப்போ விதி விலக்கா 3ஆம் இடத்துல அசுபர்கள் இருந்தால் நல்ல யோக பலனை செய்வாங்க அப்படின்ற விதி அடிப்படையில் கண்டிப்பாக முறையில் உங்களுடைய ராசிநாதனும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துடைய செவ்வாயும் 3ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால, அதில் செவ்வாய் விருச்சிக ராசிக்கும் அதிபதியாக வர்றாரு இல்லையா, நீர் ராசி அதிபதியாக வர்றாரு இல்லையா. அதனால் வெளிநாட்டு பயணங்கள் மூலிமா அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலிமா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சில வெளிநாட்டு முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க, போகிறதுக்கு வேலைக்காக போகிற முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க, தடைப்பட்டுகிட்டே இருந்திருக்கும். அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. பலர் வெளிநாட்டில் இருப்பீங்க, அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது இல்லை இன்னொரு வேலைக்கு மாறுறது இப்படின்ற முயற்சிகள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அதுக்கும் காலம் சாதகமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த சனி செவ்வாய் சேர்க்கையின் மூலிமா. கூடுதலாக ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 8க்குரிய சூரியன் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். அவரும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிநாதன் சனியோடைய செவ்வாயோட போய் சேர போகிறாரு மீன ராசியில். இப்போ சூரியனை அங்கே சேராரு. சூரியனும் உங்கள் ராசிநாதனுக்கு பகை தான். ஸோ ஆனால் இருந்தாலும் அவரும் ஒரு அசுப கிரகம் தான். ஸோ 3 அசுப கிரகங்கள் சேர்ந்து 3ஆம் இடத்துல உபஜய ராசியில் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாங்க அப்படின்றத சொல்ல முடியும். கடந்த காலங்களில் இருந்த வீண் பலி, அவப்பேர், சங்கடங்கள், குடும்பத்துக்குள்ளே இருந்த சச்சரவுகள் இதெல்லாம் நீங்க போகுது அப்படின்றத சொல்லலாம். இதில் சூரியன் ரொம்ப முக்கியமானவர். 8ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றது ஒரு அசுபஸ்தானம். அந்த அசுபஸ்தானத்துக்கு ஒரு அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமான அசுபஸ்தானமான 3ஆம் இடத்துல போய் அமர்றது கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட விதிப்படி. ஸோ அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு சூரியனால் மிக சிறந்த ராஜயோகம் கிடைக்க போகுது. அட்டமாதிபதி சூரியனால் ராஜயோகம் கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். சூரியனால் கிடைக்கக்கூடிய ராஜயோகங்கள் அப்படின்னு என்னென்னா, மதிப்பு மரியாதை, உங்களோட கடந்த கால வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களுக்கெல்லாம் வெற்றி பெற்று வெற்றிகளின் அரசனாக நீங்கள் பாராட்டப்பட போகிறீங்க. ஸோ இப்படி பல நல்ல விஷயங்களை சூரியன், சனி, செவ்வாய் 3ரும் கொடுக்க போகிறாங்க. அசுபர்களாக இவங்க 3 பேரும் நல்ல பலன்கள் கொடுத்தாலும் இதை தாண்டி இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. உங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் ஜீவனஸ்தானம், அதாவது யோகஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன்
ராசிக்கு 4ஆம் இடமான மேச ராசியில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. 4ஆம் இடம் அப்படின்றது வண்டி வாகன யோகங்கள், பயணங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அந்த ஸ்தானத்தில் வண்டி வாகன யோகம் மற்றும் பயணங்களை குறிக்கக்கூடிய சுபிட்சக்காரன் சுக்கிரன் இருக்கிறாரு. ஸோ சுக்கிரனோட அருள் எப்பயுமே மகர ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். தொழில் சார்ந்தும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே சரி நல்ல யோகங்களை கொடுக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்களை சாதிக்கிறதுக்கு சுக்கிரனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு புதன் சேர்க்கை இருக்குது. இந்த ராகு புதன் சேர்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இணைவு பெற்றிருக்கிறாங்க. இவங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த ராகுவும் குருவும் தொல்லை பண்ணாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி. மகர ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியாக வந்து அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய வர வேண்டிய தொகை, வாரா தொகைகள், அதுக்கு வாரா கடன் எல்லாமே உங்களுக்கு திரும்ப வந்து சேரப்போகுதுன்னு அர்த்தம். குருவோட பார்வையும் அனுகூல பார்வையும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நிச்சயமாக உங்களோட குடும்பத்துலேயும் நல்ல ஒற்றுமைகளும் மனசஞ்சலம், உறவுகளுக்குள்ள அந்த மனசஞ்சலம் நீங்கி நல்ல ஒற்றுமை ஏற்பட்டு பொருளாதார ரீதியாகவும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க அப்படின்றதான் இந்த மாதத்தோட கிரக சூழல்கள் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் அதுதான். மேலும் வந்து கண்டிப்பான முறையில் வெளிநாட்டு தொடர்புகளை வலுப்படுத்திக்கங்க. அதன் மூலிமா மிகப்பெரிய ஆதாயங்களையும் அடைய போகிறீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து முருக வழிபாடு ரொம்ப அவசியமாக இருக்குது. எந்த கோவிலாக இருந்தாலும் சரி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயங்களுக்கு செவ்வாய்க்கிழமை, பொதுவாக வந்து செவ்வாய்க்கிழமை தான் முருகனுக்கு வந்து நல்லா சொல்லுவோம். இந்த முறை இந்த ஏப்ரல் மாதம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளே நீங்கள் போய் வழிபட்டு வரலாம். ஞாயிற்றுக்கிழமை போய் முருக தரிசனம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல நல்ல மாற்றங்கள், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாற்றங்கள் நிச்சயமான முறையில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கடந்த மாத பலன்கள் நான் சொல்லும்போது கூட இந்த கிரக யுத்தம் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவில் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அது போக வந்து இந்த கிரக யுத்தம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நாடுகளிலே போர், பஞ்சம், வறட்சி இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இந்த போர் வராதுன்னு சொன்னேன்னா வந்துருச்சு அப்படின்றத நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு உலகளாவிய, இப்போ நான் சொன்னது வந்து போன மாதம் வந்து பலன் நான் பேசும்போது நான் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, காணொலியில் நான் சொன்னது ஒரு மிக கடுமையான கொரோனா காலத்தில் இருந்த கிரக சேர்க்கையை விட இது இப்போ இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து 6 கிரக சேர்க்கை வந்து ரொம்ப கடுமையானது. இது வந்து பார்த்திங்கன்னா இது இருந்தால் கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை தான் இப்போயுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது 6 கிரக சேர்க்கை இருந்தும் நம்ம வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு காரணம் குருவுடைய பார்வை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோனில், அதாவது ஒரு 2-3 நாடுகளுக்குள்ளே இந்த போர் பதட்டம் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு. அதுவும் இப்போ சந்திர கிரகணமும் கடந்த மாதம் வந்தது இல்லையா? ஸோ நம்ம அதில் தான் தீவிரமாக ஆச்சு அந்த போர். நான் அதெல்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அது படிப்படியாக குறையும். மே 26க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக இது வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதெல்லாம் வந்துடும். அந்த உலக நாடுகளுக்குள்ளே, பகை நாடுகளுக்குள்ளே மன அமைதியும் அவங்களுக்கு வந்து ஒரு போரை நிப்பாட்டிக்கலான்ற ஒரு மனப்பக்கமும் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது தான். அது போக வந்து இந்த பெட்ரோலியம், கேஸு, சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேரளவில் தான் இருக்குமே தவிர்த்து நிஜமான முறையில் நமக்கு இப்போ ஒரு நெருக்கடியை கொடுக்காது. அதனால் மக்கள் பதட்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பெட்ரோலியம், கேஸு இந்த விஷயங்கள்லாம் வந்து குறிக்கக்கூடியது ராகு செவ்வாய் தான். இந்த ராகு செவ்வாய் ஒரு ராசியிலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. அதாவது ராகு செவ்வாயும் கும்பத்தில் இருந்தாங்க. செவ்வாய் வந்து மீனத்துக்கு போயிட்டார். இனிமேல் மெல்ல மெல்ல இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். அதனால் பயப்பட வேண்டாம். இது பொதுவான உலகளாவிய கோச்சார அமைப்பின்படியில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான். இது போக தனிப்பட்ட ராசி அடிப்படையிலுமே வந்து எந்தவித சிக்கலும் போராட்டங்களும் இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பான முறையில் நிவர்த்தியாகும். அதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறந்த ஒரு கோச்சார நிலைகளை கொண்டு இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பலர் வந்து என்கிட்ட ஃபோனில் கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா சிலர் சார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் போராட்டங்கள் தான் இருக்குது, கடன் தீர்ந்துருன்றீங்க ஆனால் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. நான் தெளிவாக அதான் சொல்கிறேன். ஐயா, நான் வந்து சொல்கிறது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். அதாவது உங்களுடைய ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத தற்கால கிரகநிலைகளை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இதை தாண்டி உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கான துல்லியமான பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லின்னு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜாதகத்தையும் எடுத்து கோச்சார பலனையும் பார்த்து பலன் எடுத்துக்கும் போது தான் இன்னும் முழுமையான சரியான பலனை
நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள், இதெல்லாம் அடையிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா வகையிலையும் இந்த ஏப்ரல் மாதம், அதுக்கு அடுத்தது வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் வந்து உலகளாவிய அளவிலேயே சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும், ஏற்றங்களும் ஏற்பட போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.